வணக்கம். உங்க நாள்ல அந்த முதல் 1 மணி நேரம் இருக்கே, அது உங்க மொத்த நாளையும், ஏன் உங்க வாழ்க்கைய கூட மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம இந்த காலை 5 மணி பழக்கம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா புக்காக் யூடியூப் சேனல்ல இருக்கிற ஒரு ஆடியோ புத்தகத்தோட சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம். ஆமா, இந்த 5 மணி பழக்கம் இது நிஜமாவே வேலை செய்யுமா இல்ல சும்மா ஒரு ஹைப் தானா? அதேதான். ஒருவேளை நீங்க ஐயோ நான்லாம் காலையில எந்திரிக்கிற ஆளே இல்ல அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தா கூட, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ், சைக்காலஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த 5 மணி நேரம் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? சிம்பிளா சொல்லணும்னா, உலகம் முழிச்சு அந்த பரபரப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அமைதியான டைம் கிடைக்குது. ஆமா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இருக்கும் இல்லையா? கரெக்ட். மத்தவங்களோட தேவைகள் உங்க நாளை முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்க நாளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது அந்த டீப் ஒர்க்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு சூப்பரான நேரம். புரியுது புரியுது. அந்த புக் ஹாக் ஆடியோல கூட நிறைய சக்சஸ்ஃபுல் மக்கள் இந்த டைமை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஆமா, இது சும்மா அப்படி அமைஞ்சுதா இல்ல இதுக்கு பின்னாடி சயின்ஸ் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. நம்ம உடம்புல இயற்கையாவே ஒரு கடிகாரம் இருக்கு. சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. ஓ, பயாலாஜிக்கல் கிளாக் மாதிரி. அதேதான். நம்ம தூக்கம், முழிப்பு இதெல்லாம் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது இந்த நேச்சுரல் ரிதத்தோட நம்மள சிங்க் பண்ண உதவும். அது மட்டும் இல்ல, கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. விழிப்புணர்வு ஹார்மோன். அது காலையில தான் ஜாஸ்தியா சுரக்கும். அது நமக்கு அந்த எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் கொடுக்கும். அதே மாதிரி ராத்திரி நல்லா தூங்கணும்னா மெலட்டோனின் ஹார்மோன் கரெக்டா சுரக்கணும். அதுக்கு பகல்ல வெளிச்சம் பார்க்கறதும் ராத்திரியில அந்த ப்ளூ லைட் எல்லாம் குறைக்கிறதும் முக்கியம். அப்போ இது நம்ம மூளையோட செயல்பாட்டையும் பாதிக்குமா? காலையில நம்ம பிரெயின் வேற மாதிரி வேலை செய்யுமா? ஆமா, கண்டிப்பா. மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நம்ம பிளானிங், முடிவெடுக்கிறது, யோசிக்கிறது இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். மூளையோட CEO மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அது காலையில ரொம்ப ஷார்ப்பா பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். டோபமைன், செரோட்டோனின் மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் நல்ல பேலன்ஸ்டா இருக்கும். அதனால காலையில ஃபோக்கஸ் பண்றது, தெளிவா சிந்திக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்கும். கேட்கவே நல்லா இருக்கு. இந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஓகே, ஆனா இது ஒரு பழக்கமா மாத்துறது அதுதான் பெரிய சவால் மாதிரி தெரியுது. எப்படி ஒரு பழக்கத்தை, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை சைக்கலாஜிக்கலா உருவாக்க முடியும்? இங்கதான் உங்க அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியமா இருக்குது. வெறும் அந்த செயலை மட்டும் பார்க்காம, நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு என் கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ற ஆளு அப்படின்னு நீங்களே உங்களை நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல். உங்க பழக்கம்தான் உங்க அடையாளத்தை உருவாக்கும். உங்க அடையாளம் உங்க பழக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி. ஓஹோ, அந்த 2190 ரூல் பத்தி நிறைய பேர் பேசுறாங்களே. 21 நாள்ல பழக்கம் உருவாகும், 90 நாள்ல அது லைஃப் ஸ்டைலாவே மாறிடும்னு. அது எப்படி நம்ம மூளையில ஒர்க் ஆகுது? அது நம்ம மூளையோட நெகிழ்வு தன்மை, நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம்ல, அதனாலதான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில புதுசா நியூரோ பாத்வேஸ் உருவாகும். 21 நாள்ல அந்த பாத்வே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 90 நாள்ல அது நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதோட சேர்த்து அந்த ஹேபிட் லூப் புரிஞ்சுக்கிட்டாலும் ஹெல்ப் பண்ணும். அதாவது குறிப்பு, செயல்முறை, வெகுமதி. எக்ஸாம்பிள், அலாரம் அடிக்குது, அது கியூ, உடனே எந்திரிக்கிறோம், அது ரொட்டீன். அந்த அமைதியான காலை நேரம், இல்ல ஒரு கப் டீ, அது ரிவார்டு. இந்த சைக்கிள்ல நமக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம். இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா, குறிப்பா நான்லாம் ஏர்லி பேர்ட் கிடையாதுன்னு உறுதியா இருக்கிறவங்க எப்படி இதை செய்ய முடியும்? முதல்ல ஒரு தெளிவான, அதே சமயம் சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன் வேணும். அது ஒரு 10 நிமிஷம் தியானமா இருக்கலாம், இல்ல ஒரு 15 நிமிஷம் எக்ஸசைஸா இருக்கலாம், இல்ல அன்னைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்றதா இருக்கலாம். சின்னதா ஆரம்பிக்கணும். சரி. ரெண்டாவது, தூக்கத்தோட குவாலிட்டியில கவனம் வேணும். 8 மணி நேரம் சும்மா படுத்திருக்கிறத விட ஒரு 6-7 மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். வீக்கெண்ட் உட்பட டெய்லி ஒரே டைமுக்கு தூங்கி எந்திரிக்க ட்ரை பண்ணணும். ரூம் நல்ல இருட்டா, கூலா, சைலண்டா இருக்கணும். சரி, ஆனா அந்த அலாரம் அடிக்கும்போது அந்த சோம்பேறித்தனம் வருமே, ஸ்னூஸ் பட்டனை தட்டிட்டே போறது, இதை எப்படி ஜெயிக்கிறது? அந்த ஆடியோல கூட இது ஒரு பெரிய தடையா சொன்னாங்க. ஆமா, அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். முதல்ல அந்த மனத்தடையை நாம புரிஞ்சுக்கணும். சில பிராக்டிக்கல் டிப்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஒன்று ப்ரீ கமிட்மெண்ட். அலாரத்தை பெட்டு விட்டு தள்ளி வைக்கிறது, அடுத்த நாள் ட்ரெஸ்ஸை நைட்டே எடுத்து வைக்கிறது மாதிரி. இன்னொன்று ஹேபிட் ஸ்டாக்கிங். ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோட இது சேர்த்து பண்றது. பல் தேய்ச்சதும் தண்ணி குடிக்கிற மாதிரி அலாரம் ஆஃப் பண்ணதும் காலை கீழே வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஓ, அந்த 5 செகண்ட் ரூல் கூட சொல்லுவாங்களே. ஆமா, 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணி 0 வர்றதுக்குள்ள பெட்டை விட்டு எந்திரிச்சிடணும்.
இல்ல சிம்பிளா அந்த ஃபீட் ஆன் த ஃப்ளோர் ரூல், அலாரம் அடிச்சதா யோசிக்காம காலை தரையில வச்சிருங்க, அவ்வளவுதான். இது சம்பந்தமா நிறைய தப்பான நம்பிக்கைகளும் இருக்கு இல்லையா? நான் ராத்திரியில தான் சூப்பரா ஒர்க் பண்ணுவேன், இல்ல எனக்கு கண்டிப்பா 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படி இப்படின்னு. நிறைய இருக்கு. நான் காலை ஆள் இல்லைங்கிறது பெரும்பாலும் நாம கத்துக்கிட்ட ஒரு பழக்கம்தான். அதை மாத்த முடியும். நம்ம மூளையோட செயல்பாடு பொதுவா போக போக கொஞ்சம் கம்மியாகும். அதனால ராத்திரியில தான் பெஸ்டா இருப்பேங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. அப்ப தூக்கத்தோட அளவு முக்கியம் இல்லையா? அளவை விட தரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருந்தா கூட ஒருவேளை அப்போ சரியான சிஸ்டம் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால திரும்ப ட்ரை பண்றதுல தப்பில்ல. அப்போ இந்த 5 AM பழக்கங்கிறது சும்மா டைம் மாத்துறது மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது உங்க நாளோட கண்ட்ரோல உங்க கையில எடுக்கிறது. உங்க உடம்போட இயற்கையான ரிதம்தோட சிங்க் ஆகிறது. ஒரு டிசிப்ளின் மூலமா உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வருது. முக்கியமா இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். ஆ, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், இன்னும் எனர்ஜியோட ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க காலை பழக்கத்தை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட்டா இருக்கும். நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, அந்த முதல் 1 மணி நேரத்துல உங்க முழு நாளையும் பாசிட்டிவா மாத்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஆனா அர்த்தமுள்ள ஒரு செயல், அது என்னவா இருக்கும்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். அந்த ஒரு செயல் என்னவா இருக்கும்? ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.